கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். தலைப்பு நீதிமான் என்பவன் யார், துன்மார்க்கன் என்பவன் யார்? இதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போறோம். நீதிமான் என்பவன் 12 குணாதிசயங்கள் அவனுக்கு உண்டு. சங்கீதம் 112ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது, நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான். சங்கீதம் 112ல வசனம் சொல்லுகிறது, அன்பான சகோதரர்களே, நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான், அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய காரியங்களில் பயப்படுறது தான் நீதிமான். நீதிமான் கர்த்தருடைய கட்டளைகளை பிரியமா இருக்கிறது தான் நீதிமான். நீதிமான் என்பவன் உத்தமனாய் கருதப்படுகிறான். நீதிமான் என்பவன் கிருபை உள்ளவன் கருதப்படுகிறான். நீதிமான் என்பவன் மனதுருக்கம் உள்ளவன். நீதிமான் என்பவன் தயவு உள்ளவன். நீதிமான் என்பவன் நீதி செய்கிறவன். நீதிமான் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பவன். நீதிமான் மற்றவர்கள் கடனை மன்னிப்பவன். நீதிமான் தன்னுடைய காரியங்களில் நியாயமா நடப்பவன். துர்ச்செய்தியை கேட்டதினால் பயப்படாத இருக்கிறவன் நீதிமான். வாரி இருப்பவன் நீதிமான். ஏழைகளுக்கு கொடுப்பவன் நீதிமான். அல்லேலூயா. இந்த நீதிமானுக்கு ஒரு 12 குணாதிசயங்கள் உண்டு வேதத்துல. அப்படி சொல்லி உங்களுக்கு சொல்லுகிற நான் காத்திருப்பீங்க. நீதிமான் எல்லாருக்கும் துணை நிற்பான். தேவையுள்ளவருக்கு வாரி கொடுப்பான். பணிவாய் நடந்து கொள்வான். பாக்கியவான் மாறுவான். சுவிசேஷத்தை அள்ளி விதைப்பான். வாரி இறைப்பான். ஏழைகளுக்கு என்ன பண்ணுவான்? அவன் நீதி என்றைக்கும் நிலைக்கும். அவன் கொம்பு என்றைக்கு உயர்த்தப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க தெரிந்து கொள்ளுங்க. இந்த நீதிமான் எப்படிப்பட்டவன் சொன்னா, அவன் உயரத்தை சென்றடைவான்னு சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு பங்களிப்பு இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமானுடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும். நீதிமான்கள் பாக்கியவான்களா இருப்பார்கள். அல்லேலூயா. பாக்கியம் என்றால் நம்மை பார்த்து மற்றவர்கள் போராமைப்படும் அளவிற்கு நம்ம வாழ்க்கை மாறுவதுதான் பாக்கியம். அல்லேலூயா. நம்மை பார்த்து பரிதவிப்பாள அல்ல, நம்ம பார்த்து போராட்டம் அப்படி இருக்குதான்ப்பா, நம்ம வாழ்க்கை உயர்ந்து இருக்குதுப்பா அப்படின்னு நினைக்கிறான். பார்த்தீங்களா, அவன் தான் நீதிமான். அல்லேலூயா. நினைக்கிறவன் இல்லை, வாழ்கிறவன். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாமா? வாழ்கிறவன் தான் நீதிமான். நினைப்பவன் அல்ல நீதிமான். அல்லேலூயா. வாழ்ந்து காண்பிப்பவன் தான் நீதிமான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுறது பாருங்க. யாத்திராகமும் 20:6. எத்தனை தலைமுறைக்கு? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்வர்களுக்கோ 1000 தலைமுறைக்கு நான் இரக்கம் செய்கிறேன். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ என் பிள்ளைங்க வந்துச்சு, என் பொண்ணு வந்துச்சு, நான் நகை போடணுமே, பணம் சேர்த்து வரணுமே, ஒரு பிளாட் வாங்கணுமே. நீ மிஞ்சி மிஞ்சி ஓடி வாங்கிச்சுன்னா எத்தனை பிளாட் வேணாலும் வாங்க முடியும்? எத்தனை சார் நகை சேர்த்து வர முடியும்? அதனால ஆண்டவர் சொல்றாரு, முதல் கற்பனை என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கோ 1000 தலைமுறை கூட நான் இரக்கம் செய்கிறவரா இருக்கிறேன். அல்லேலூயா. எப்படி சொன்னா சொல்றாரு, 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனா இருப்பேன். அல்லேலூயா அப்படின்னு சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1000 தலைமுறை இரக்கம் செய்கிற தேவை நம்முடைய தேவை. நம்மை பாதுகாக்கிற தேவை நம்முடைய தேவை. மாநாடு நடந்துச்சு. ஒரு குழந்தை, ஒரு பையன், சகோதரன் ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து போய்க்கிறான். ஆனால் என்ன பண்ணிட்டான், மாநாட்டில் கூட்ட நெரிசலில் அமுக்கி சாவச்சிட்டார். அவரால் என்ன பண்ண முடியும்? அவன் தலைவரால் தான் அவனை காப்பாற்ற முடியும். இயேசுவை நம்பி வந்தா சத்தம் ஒருத்தனங்கள் உன்னை வாழ வைக்கிறது அவன் இயேசு. அல்லேலூயா. உன்னை வழி நடத்துறது அவன் இயேசு. உன்னை கைவிடாத தேவன். உனக்கு குறையில்லாத இருப்பாரு. அங்கே போனால் டேங்க்ல கூட தண்ணி வராது. கண்மலை அடித்தா தண்ணி ஊற்றுறது. அல்லேலூயா. கண்மலையினால் என்ன
அதனால உங்களுக்கு சொல்லுகிற அன்பான கருத்துருப்பீங்கள, சிங்கக்குட்டியை தாழ்ச்சி பட்டினியா இருக்குமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையா? ஐயா, நீ சிங்கமா இருந்தாலும் சிறுத்தையா இருந்தாலும் கர்த்தரை தேடுறவங்க ஒரு நன்மை குறையக்கூடாது. அல்லேலூயா. சிங்கம் சொல்லுதான், சிங்கம் வேட்டையாடி சாப்பிடும், தன்னை காட்டிலும் பெரிய மிருகங்களை அடித்து தின்னும் அப்படின்னு சொல்லுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நொறுங்குண்டதையும் நறுங்குண்டதையும் நான் புறக்கணிக்க மாட்டேன். அல்லேலூயா. சிறுமையும் எளிமையான நான் கைவிடாது இருப்பேன். ஏழையும் திக்கற்ற பிள்ளையை நான் விசாரிப்பேன். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறேன், சிறியவனை பொழுதிலிருந்து உயர்த்துகிறேன். கரங்களை தட்டுங்க. அப்படின்னு சொல்றது தேவனா நம்முடைய தேவன். ஐஸ்வர்யம் உயர்த்துறது சொல்ல, சிறுமையான என்னை தூக்கி எடுத்தாரு, சிறுமையான நம்மை தூக்கி எடுத்தாரு. நம்ம எல்லாரும் உயர்த்திருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, அல்லேலூயா. அவ புரிந்து கொள்ளுங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, யூத கலாச்சாரத்தில் எப்பொழுதுதான் தன்னுடைய ஆசீர்வாதத்தை நாடுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் தங்கள் பிள்ளைகளுக்காகவும் வேண்டிக் கொள்வார்கள். அவர் சந்ததி பூமியை சுதந்திரத்துக் கொள்ளும். அல்லேலூயா. யூத கலாச்சாரத்துல எப்போதெல்லாம் தன் ஆசீர்வதிக்க ஜெபம் பண்றாங்களோ அப்போதெல்லாம் தன் பிள்ளைகளுக்காக தன் பேர பிள்ளைகளுக்கு ஜெபிப்பாங்களாம். அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ உன்னை நேசிக்கிறதுடைய உன் மகன் அதிகமாக நேசிக்கிற, உன் மகன் அதிகமாக நேசிக்கிறதுடைய உன் பேரன் அதிகமாக நேசிக்கிற. அல்லேலூயா. இதான் கர்த்தருடைய சமூகத்தை நம்மளை கேட்கிற உண்மையான விஷயம். அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்மளை மாத்திரம் ஆசீர்வதிக்கிறவர்கள, நம்மளோட பின் சந்ததிக்கு இரக்கம் செய்கிறவர்களா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் இரக்கம் செய்கிற தேவன் 1000 தலைமுறை மட்டும் என்ன பண்றாரா? இரக்கம் செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி நம்முடைய வசனம் சொல்லுது. நம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் பூமியில் மாத்திரமல்ல, உங்களுக்கு பிள்ளைகள் பரலோகத்தின் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நீதிமான்ல இருக்கும்போது உங்களுக்கு உங்க வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. சொல்லுங்க. ஏசு கிறிஸ்து நிறைய தான் நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம பலம் குறையும் போது, நம்மிடத்தில் பணம் குறையும் போது, நம்மிடத்தில் மரியாதை குறையும் போது, நம்மிடத்தில் ஆஸ்தி குறையும் போது, நம்ம உடல் பலவீனமாகும் போது, ஐயா ஏசையா என்னை காப்பாத்துங்க ஐயா எப்படியானா அப்படின்னு சொல்றது வரது. நான் சொல்றேன் கேளுங்க. ஏசு கிறிஸ்து எப்படி தேடணும்னு சொல்லி, உடம்புல தெம்பு இருக்கும் போதே, உன் உடம்புல ரத்தம் இருக்கும் போதே, உன் நாடி செத்து போறதுக்கு முன்னாடியே, உங்ககிட்ட பவர் இருக்கும் போதே, உனக்குள்ள அதிகாரம் இருக்கும் போதே, உனக்குள்ள வல்லமை இருக்கும் போதே, நீ நல்லா சம்பாதிக்கும் போதே, நீ நல்லா வாலிபனா இருக்கும் போதே, நீ நல்லா வாலிபனா இருக்கும் போதே இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும். அல்லேலூயா. நாடி நாரெல்லாம் அர்த்தம் போடணும்யா இல்லை, எதுவுமே இல்லை, உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஐயா நான் காப்பாத்துங்க ஐயா அப்படின்னு வந்தியானா வேஸ்ட். பரலோகத்துக்கு போகலாம், ஆனா அவரோட கூட அனுபவிக்கிற வாழ்க்கையை எழுந்து விடுவோம். அல்லேலூயா. இப்போ லாஸ்டா திருமணத்துக்கு போறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. அது போல ஆனா திருமணத்துக்கு போனாலும் ஒரு பேரு கவனிக்க அன்பான காத்திருக்கிறீங்கள, லாஸ்டா போனா ஒன்றும் கிடைக்காது. முதலில் போகிறவர்களுக்கு எல்லா விதமான காரியங்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அது போல நம்ம நல்லா இருக்கும் போதே, நம்ம சரீரம் நல்லா இருக்கும் போதே, நம்ம ஆரோக்கியமா இருக்கும் போது கருத்துக்கள் என்ன பண்ண வேண்டும்? சேர வேண்டும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எந்த பாவம் செஞ்சா ஆண்டவர் பண்ணிப்பாரு. கவனிங்க, பிசாசு எப்படி பண்ணணும்னு தெரியாது. நீ என்ன நினைக்க தெரியுமா? என் அழகை பார்த்து வராங்க, என் உடம்பை பார்த்து வராங்க, என் பணத்தை பார்த்து வராங்க, என் மேல அவர் அன்பு வச்சுக்கிறாங்க அதனால வராது, என் மேல அவங்க அன்பு வச்சுக்கிறாங்க அதனால வராங்க. சான்ஸ் ஆயிடுது. பிசாசு உங்களை வஞ்சிக்க நினைக்கிறான், பிசாசு உங்களை வலையில் விழுத்த நினைக்கிறான், பிசாசு உங்களை நரகத்துக்கு தள்ளுவதற்கான வழிகளை உண்டாக்கி வைத்திருக்கிறான். நீ நினைக்கிற அவரு வராது, இவரு வராது, அவங்க வராங்க, இவங்க வராங்க, இவங்க என்ன பண்றாங்க பாக்குறாங்க, அவங்க பாக்குறாங்க. அல்லேலூயா. ஒன்றுமே இல்லை. இந்த உலகம் மாறி மனதுக்கு சஞ்சலமானதாக இருக்குது. அல்லேலூயா. சாலமோன் எழுதுறாரு, இந்த உலகம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, நான் என்ன பண்றாரு எழுதுகிறார். நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அன்பான கருத்து பிள்ளைங்க,
உங்கள் உடம்புல நல்ல தெம்பு இருக்கும்போது முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்களால் முடிந்த வரைக்கும் என்ன பண்ணுங்க, கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, செய்யுங்க. உங்களால் முடிந்த வரைக்கும் கர்த்தருக்காக என்ன பண்ணுங்க, வாழுங்க. உங்களால் ஏழ்ற மட்டும் தேவனுக்கு உதவி செய்யுங்க என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அவன் தான் யார் அப்படின்னா நீதிமானமா இருக்கிறான். அல்லேலூயா. 38 வருஷமா அவன் பார்த்துக்கிறான். அவனை பார்த்து இயேசு சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ என்ன பண்ணு, நட. இனி என்ன பண்ணாத, நட. ஆனா இனி என்ன பண்ணாத, பாவம். ஏன்னா 38 வருஷம் பாவத்தை தானே உட்கார்ந்து, பாவத்தை தானே படுத்துருந்த. இனி என்ன பண்ணாத, பாவம் செய்யறது போன்றது. விபச்சாரத்தில் கையை காலமா பிடிக்கப்பட ஒரு சகோதரி வராங்க. ஒரே அவங்களை கல்லெடுத்து என்ன பண்றாங்க, அடிக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க. அவர் சொல்றாரு, உன் பாவங்களை நான் மன்னிக்கிறேன், நீ போ, இனி என்ன பண்ணாத. அல்லேலூயா. குஷ்டரோகியாகிய சீமோன் என்னும் அவன் வீட்டில் இயேசு கிறிஸ்து பந்திருக்கிறாரு. அப்ப வெள்ளைக்கல் பறவை எடுத்து வந்து இயேசு கிட்ட பாதத்தை உடைக்கிறான். தன் தலைமையை நான் என்ன பண்றான், இயேசு கிறிஸ்துடைய பாதத்தை தொடைக்கிறான். அப்ப இயேசு என்ன பண்றாரு, சொல்றாரு, அப்ப பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, இந்த 400 பணத்தை வித்துக்கலாமே, விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துக்கலாமே, இந்த சகோதரி வேஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. அதற்கு இயேசு சொல்றாரு, தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். இந்த சுவிசேஷம் உலகம் இருக்கிற வரைக்கும் பிரசங்கிக்கப்படும் என்று அவர் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. சொல்ற கேளுங்க, அவர் தரித்திரத்துக்கு கொடுக்கக்கூடிய சுவிசேஷத்துக்கு கொடுக்கிறார் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த வசனம் தான் சொல்லுது, தரித்திரத்துக்கு அவன் கொடுக்கிறார. தரித்திரம் தரித்திரமா தான் இருப்பான், வருமானம் தான் இருப்பான். அவனை நீ எவ்வளவு கொடுத்தாலும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. நீங்க எவ்வளவு அவனுக்கு கொடுத்தாலும் அவனை மாற்ற முடியாது. எவ்வளவு கொடுத்தாலும் அவன் உயர முடியாது. இன்னைக்கு 1 கிலோ அரிசி கொடுத்தாங்கன்னா நாளைக்கு 1 கிலோ அரிசி கொடுக்கணும் அவனுக்கு. இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் பாக்கெட் வச்சுட்டாங்கன்னா நாளைக்கு ஒரு 100 ரூபாய் அவனுக்கு கொடுக்கணும். ஆனா இந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, இயேசு நல்லவர், இயேசு உன்னை உயர்த்துவார், இயேசுவிடத்தில் ஜெபி, உன் வாழ்க்கை மாறும், எதிர்காலத்தில் மாறும் அப்படின்னு சொல்லி அவனுக்காக ஜெபம் பண்ணி அவனை சுவிசேஷம் சொல்லிட்டு வந்தேன்னா அவன் 10 பேர் கொடுக்க ஆரம்பிப்பான். கரங்களை தட்டுங்க. இதான் சுவிசேஷனுடைய பவர். ஒன்றுமே இல்லாமல் உயர்த்ததான் சுவிசேஷனுடைய வலிமை. ஏளனமானவனை, ஒதுக்கி வைத்தவனை, தள்ளப்பட்டவனை, ஓரம் கட்டப்பட்டவனை, ஒதுக்க பார்த்தவனை தலை நிமிர செய்கிறவன் தான் சுவிசேஷம். அதனால ஆண்டவர் சொன்னாரு, எவன் ஒருவன் உடல் ரீதியான பலவீனத்தில் குறைவுள்ளவனா இருக்கிறானோ அவனுக்கு இந்த சுவிசேஷம் சொல்லு, அவன் ஆரோக்கியம் அடைவான். எவன் ஒருவன் வறுமையில் உட்கார்ந்து இருக்கிறானோ, தரித்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறானோ அவனுக்கு இந்த சுவிசேஷம் சொல்லு, அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. எவன் ஒருவன் பாவத்தில் இருக்கிறானோ இந்த பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிடுன்னு சொல்லி அது அவனுக்கு சுவிசேஷம். அவன் பாவத்தை விட்டு வெளியே வரும்போது அவன் உயர்த்தப்படுவான். எவன் ஒருவன் அவமானத்தில் கண்ணீரில் உட்கார்ந்து கொண்டு சாகலாம் என்று நினைக்கிறானோ அவனுக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேசு, அவன் அந்த கண்ணீரை விட்டு வெளியே வருவான். அவன் சுவிசேஷம் உயர்த்ததா இருக்கும். அப்ப சுவிசேஷம் என்பது ஒன்று கிடையாது. சுவிசேஷம் என்பது ஒவ்வொருத்தரோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சொல்றதா சுவிசேஷம். சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி சொல்றதா சுவிசேஷம். அல்லேலூயா. ஒரே சுவிசேஷம் என்பது கிடையாது. அநேக சுவிசேஷங்கள் உண்டு. ஆளுக்கு ஏற்ற மாதிரி சுவிசேஷங்களை அறிவிக்க வேண்டும். எல்லாருக்கிட்டையும் போயிட்டு கர்த்தர் ஒன்று உயர்த்துவார்னா ஒருத்தர் பங்களா வீட்டில் இருப்பான், அவனை போட்டு கர்த்தர் உயர்த்துவார்னா என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா, ஆசீர்வாதங்கள்னா தேவன் கொடுப்பதல்ல. ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் மாத்திரம் கொடுப்பதல்ல. அல்லேலூயா. பிசாசும் ஆசீர்வாதம் தர முடியும். ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா கொடுப்பான்? ஒரு சர்ச்சைக்கு வராம உயர்த்தன்னு சொல்லுவான். அந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்குறது. நாத்தி அம்மா 1 லட்சம் ரூபாய் பணம் தர வாப்பான்னு சொல்லுவான். அந்த ஆசீர்வாதம் யார் கொடுப்பது? பிசாசா தேவனா? என்ன மணி ஒரு வண்டி ஒன்று ரிப்பேர் ஆச்சு, உடனே வந்தனா 5000 பேமெண்ட் போட்டு மணி அப்படின்னு சொல்லுவான். அல்லேலூயா. அப்போ நம்ம நினைப்போம் சர்ச்சுக்கு போனா நான் கிடைக்க போகுது,
கொண்டாந்து வைக்க வைக்க போறாரு. கொண்டாந்து கால் மாவு உட்கார போவோம். நம்ம குடும்பம் ஒரு வாரம் போல நல்லா இருக்குமே, மால் ஒன்று சொன்னோம், போய் தான் வந்துடான். இதான் அனுப்பிக்கிறார். அல்லேலூயா. கவனி அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்கள, கணவன் மனைவி உறவு வேற, கர்த்தருடைய உறவு வேற. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒரு நாள் வந்துருக்கிறேன் மோவூருக்கு. ஸ்டீஃபன் அவங்க ஒய்ஃபுக்கு அந்த இது பண்ணுறது 7வது மாதம் ஜாம் பண்ணது வந்து மணி வந்துருக்குறான். முன்னாடி மூட்டை ஒரு மாம்பழம் குழந்தைக்கு ஸ்நாக்ஸ்லாம் ஆகிட்டுன்னு வந்துருக்கிறான். அவன் கஷ்டப்பட்டு வந்துக்கிறான். ஆனால் முகத்தில் ஒரு சந்தோஷமாக வரான். நானே ஒரு ஃபீலாக போகிறேன்னு கேட்டேன். என் குழந்தைங்களுக்கு மாம்பழமும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொன்னான். அவன் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன். ஐயா உன் முகம் பிரகாசிக்குது, அன்னைக்கு சந்தோஷமா இருக்கிற, உன் குடும்பத்துக்கு எந்த மாதிரி தரப்போற. ஆனால் ஆண்டவர் ஒன்று பார்த்து அழுதாரு, தாரியா என் மகன் எவ்வளோ கஷ்டப்படுறானே, நான் அவனுக்காக வைத்திருக்கிற பெரிய திட்டத்தை அவனை உடைத்து விட்டு உலக திட்டத்திற்காக பிசாசின் திட்டத்தில் அவன் வேலை செய்யறேன்னு சொல்லி ஆண்டவர் கலந்தார். அன்பான தம்பி, அன்பான தங்கச்சிகளே, பிசாசு இப்படிதான் ஆசீர்வதிப்பான். அந்த ஆசீர்வாதம் உடனே உனக்கு சாபமா மாறும். கர்த்தர் எல்லாம் ஆசீர்வாதம். பிசாசு யார் தெரியுமா? நீ பலவனமா இருக்கும் உனக்கு உதவி செய்கிற மாதிரி அடிப்பான். ஆண்டவருக்கு 40 நாள் உபவாசம் இருக்கும்போது இந்த கல்லுகள் எல்லாம் அப்பம் வாங்கி சாப்பிடாம்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரே கவுக்க நினைச்சோம்னா பிசாசு உங்களை கவுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? அல்லேலூயா. அவன் நல்லதுதான் சொல்றாங்க. இந்த ஐயா தான் கட்ட சொல்றாரு சர்ச்சைக்கு வர்றதுக்காக. ஐயா சுயநலத்துக்காக வந்தவங்க கிடையாது. அல்லேலூயா. இந்த ஊழியத்துல எப்பொழுதும் ஒரு சுயநலம் எனக்கு வராது. ஏன்னா கர்த்தருக்காக என் ஜீவனையும் கொடுத்து தான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவன் பணம் மட்டுமே இல்லை, நான் கர்த்தரிடத்துல போக போறேன் அப்படின்ற நிச்சயம் எனக்கு இருக்குது. அதனால இந்த உலகத்தினுடைய மனிதர்களை பார்த்தோம், இந்த உலகத்தினுடைய பொல்லாத மனிதர்கள் பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. இது வரைக்கும் கர்த்தருடைய கிருபை இல்லை, யாரையும் பார்த்து நம்ம பயந்தது இல்லை, பிசாசை பார்த்தும் பயந்தது இல்லை, பொல்லாத மனிதர்களை பார்த்து நின்றதில்லை. அல்லேலூயா. ஏன்னா என்னை சுகப்படுத்துகிறவர், என்னை பலப்படுத்துகிறவர் என்னோட கூட இருக்கிறார் அப்படின்ற நிச்சயம் எனக்கு இருக்குது, அப்படின்ற வைராக்கியம் எனக்கு இருக்குது. ஆகவே நான் எதுக்கு என்ன பண்ண தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்க, அதான் வசனம் சொல்றது எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 112:3 வாசிங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கு இருக்கும். அல்லேலூயா. அப்போ துன்மார்க்கர்கள் வீட்டில் பாவம் இருக்கும், அக்கிரமம் இருக்கும், அநியாயம் இருக்கும். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஆஸ்தி இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, அவன் வீட்டில் என்ன இருக்குது, நீதி என்றென்றைக்கும் இருக்குது. அல்லேலூயா. லோத் அப்படின்னு வந்து இருக்கிற பைபிள் உங்களுக்கு தெரியும். அந்த லோத் ஆபிரகாமுடைய அண்ணன் மகனா இருக்கிறாரு. ஆபிரகாமும் லோத்தும் பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை. இவனுடைய மந்தையும் அவனுடைய மந்தையும் அதிகமாயிடுச்சு. அவருடைய மந்தை மேய்ப்பருக்கு இவருடைய மந்தை மேய்ப்பருக்கு பகை உண்டாயிடுச்சு, சண்டை உண்டாயிடுச்சு. உடனே லோத்து கண்களை ஏற எடுத்து பார்க்கிறாரு. பசுமையான இடம், நீர் பாய்ச்சலான இடம். அந்த இடம் அவருக்கு ஒரு பரலோகத்தை போல இருந்துதான். வெளி தோற்றமா பார்க்கிறாரு. உள்ள போனா அந்த பொல்லாத மனிதர்களா இருக்கிறாங்க. சோதோம் குமோரா பட்டணமும் அது இருந்தது. ஆபிரகாம் அதே இடத்துல வசித்தாரு. கானான் தேசத்துல உள்ள பாலம் தேன் ஓடுகிறது, வெளியே வனாந்தரமா தெரிகிறது. லோத் அந்த இடத்துக்கு போய் தன்னுடைய மனைவி, தன்னுடைய சொத்து எல்லாவற்றையும் விட்டு ஒன்றுமே இல்லாத வெளியே வருகிறார். இன்றைக்கு கூட லோத்து போல இந்த உலகத்துடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்றுமே இல்லாத நிலைமையில எல்லாவற்றையும் விட்டு தான் நீங்கள் வர வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் பாலும் தேனும் ஓடுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். கானான் தேசத்தில் வசிக்கிறவர்களாக மாற வேண்டும். எகிப்து, நிந்தைகள், அவமானங்கள், வெக்கங்கள் இதெல்லாவற்றையும் நான் விட்டுணும். அல்லேலூயா. சொல்றேன்,
வெளி தோட்டத்தில் யாரையும் பார்க்காதீங்க. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, உங்கள் வேலையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி, பசுமையாக இருக்கிறாங்க, கையில் எவ்வளோ பேர் மோதிரம் போட்டுக்கிறாங்க, இவ்வளோ பேர் செயின் போட்டுக்கிறாங்க, அல்லேலூயா அப்படின்னு பார்க்காதீங்க. அவங்க காட்டிலும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியரில் உனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு கொடுத்தாங்கன்னா உனக்கு ஆசீர்வதிப்புன்னு சொல்றாரு. அல்லேலூயா அல்லேலூயா. நிறைய பாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மோதிரம் போடுறவங்களுக்கு தான் போய் ஜாம் பண்ணுறான், பெரிய பெரிய செயின் போடுறவங்களுக்கு தான் ஜாம் பண்ணுறான். அல்லேலூயா. நான் யாருக்கு ஜாம் பண்ணுறது? என்ன பேர் வருதா? இந்த ஊரில் அந்த மாதிரி தான் கொஞ்சம் வசதியாக நம்ம பயிலாமலா, நான் மறந்துட்டான் போய் ஜாம் பண்ணுறது. இப்போ என்ன பேருன்னா, இவர் பணக்காரன் அதிகமாக பண்ணுறாரு, ஏழைகள் தான் போய் ஜாம் பண்ணுறது. இந்த ஊர்லேயே அவங்க தான் பணக்காரர் இருந்துச்சுங்களா, எது என்ட்ரன்ஸ் வரது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறது தெரியல எனக்கு. ஆனாலும் அவங்க நம்ம போய் ஜாம் பண்ணுறது மறந்துங்க, எனக்கு தெரியாது. அவங்க கார்த்திகை சிஸ்டர் சொன்னாங்க, அப்புறம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெபம் பண்ணாங்க, ஐயா வந்து ஜெபம் பண்ணலையே. அல்லேலூயா. அதுக்கப்புறம் போய் ஜெபம் பண்ணுறேன். உன் நாடுகளின் நிலைமை நான் தான் எடுத்துக்கொள்ளும் மந்திர கவனமாக. அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஊரில் இந்த உலகத்தில் யார் வேணாலும் எப்படிப்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் இந்த பூமியை வானத்தை உண்டாக்குனவர் எங்கள் தகப்பன். கரங்களை தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா. என் தகப்பன் மாத்திரம் இல்லை, அப்போ உங்கள் தகப்பன் யாரு? உங்கள் தகப்பன் யாரு? அல்லேலூயா. பிசாசா? வானத்தையும் பூமியை உண்டாக்கிய கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும். என்ன பண்ணுறேன்? நிறைய பேர் சொல்கிறாங்களா, ஒரு சண்டை நடக்கும்போது வராது என் மாமா, எங்கள் மச்சான் வராது, அவர் கட்சியில் பெரிய பொறுப்பு இருக்கிறாரு, அவர் போலீஸாக இருக்கிறாரு, அவர் இவராக இருக்கிறார், அவராக இருக்கிறார், அவர் வந்தோன்னு தான் தெரியும் உங்கள் கதைன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு யாரும் இல்லை. நம்ம என்ன பண்ணால் முட்டி போட்டு கையை உயர்த்து வானத்தை நோக்கி பார்க்குறோம். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதனாலாங்க என் கண்கள் ஏறி எடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை யாருமே இல்லாத இருந்தாங்க. உறவினர் எல்லாம் ஒதுக்கி இருக்கலாம், தள்ளி நிற்கலாம். உறவினர்லாம் மரியாதை தர்றாங்க, தன்னை முன்னிலைப்படுத்த நினைக்கிறான் எந்த ஒரு காரியம் நினைச்சாலும். ஆனால் ஏசு என்ன நினைக்கிறாருன்னா, நீ எந்த நிலைப்படுத்தினாலும் அவருக்கு கூட இருக்கு. அல்லேலூயா. நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் அவரும் கூட இருப்பார். அல்லேலூயா. அதான் உங்களுக்கு சொல்லுகிற நண்பான கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சங்கீதம் 112 வாசிங்க. துர்ச்செய்தி கேட்டால் பண்ண நீதிமான் பயப்பட மாட்டானா? அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அப்படின்ற ஒரு திடனா பண்ணுவான் இருப்பானா. அல்லேலூயா. நீதிமான் தன் சத்துருக்களின் சரிக்கடையில் கண்டோம் பயப்படாது இருப்பான்னு சொல்லி சொல்லி அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்கள, அவன் கொம்பு மகிமையாக உயர்த்தப்படும் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 75:10 வாசிங்க. சங்கீதம் 75:10. துன்மார்க்கனுடைய கொம்புகளை வெட்டி போடப்படும், நீதிமானுடைய கொம்புகளோ. இளைய மகன் எப்படி தன் தகப்பனை விட்டு ஆசையெல்லாம் எடுத்துட்டு போனான், ஆனா வர வர பின்னடைவை சந்தித்தான். அல்லேலூயா. எந்த நிலைமைக்கு போனா பின்னடைவை சந்தித்தான்? பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஆனா இளைய மகன் பன்றிகள் தின்கிற தவிட்டு மேல ஆசையா இருந்தான். ஏன்? அதான் அவனுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு பின்னடைவை சந்தித்தான். அல்லேலூயா. கர்த்தரை விட்டு பின்பற்றி கர்த்தரை விட்டு பின்னாகுமா செல்கிற நீங்க கூட ஒரு நாள் தவிட்டுக்கு வழி இல்லாம இளைய மகன் தெரிந்தது போல கர்த்தரை விட்டு பின்னோக்கி செல்லுகிறவர்கள் திரிவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை. அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை மறந்துறாங்களோ, பிசாசு உடனடியா சர்ச்சை விட்டு நின்று நீ பாசிக்கிறதுக்கு போகாத, நீ எந்த ஜபத்துக்கு போகிறதுக்கு சொல்ல மாட்டான். அவன் எப்படி சொல்லுவான்னா, முதல்ல இந்த ஒரு வாரம் மட்டும் என்ன பண்ண போவாதன்னு சொல்லுவான். உனக்கு தான் பலவீனமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசுவான். ஒரே அடையே யாரும் என்ன பண்ண மாட்டான்,
உடனே என்ன பண்ணுவான், நிறுத்திட மாட்டான். என்ன பண்ணுவான், இன்னைக்கு பண்ணாத நாளைக்கு பண்ண அப்படின்னு சொல்லுவான். நீ ஜெபம் பண்ணுறதுக்கு முடி போடனா இன்னைக்கு ஜெபம் பண்ணாத நாளைக்கு பண்ண அப்படின்னு சொல்லுவான். 10 நாள் ஜெபம் பண்ணணுவான், அதுக்கப்புறம் தூங்கிடுவான். உன் நிலம் ஆண்டவருக்கு தெரியும்னு சொல்லுவான். உங்கூட பேசிக்கொண்டே இருப்பான். அவன் தான் பிசாசு. அல்லேலூயா. உன்னை போராடி கொண்டே இருப்பான். உன்னை கெட்டது செய்யறதுக்காக போராடி கொண்டே இருப்பான். உன் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பான். அவன் தான் பிசாசு. அந்த டேவிட் அப்படித்தானே பண்ணுவான், பண்ணிட்டே இருக்கும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையை சுற்றி அவனை விடுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி கொண்டே இருப்பான். அந்த நான் சொல்றேன் கேளுங்க, உன்னை பாவத்துல விழ வச்சுட்டு நீ இயேசுவோட தூரமாக எப்ப தெரியுமா உனக்கு தெரியும்? உடனே தெரிஞ்சா நீ சுதாரிச்சு கொள்வ. நீ தெரிஞ்சுக்கிட்டே 4 வருஷம் ஆகும். நீ தெரிஞ்சுக்கிட்டே அந்த பாவத்துக்கு வெளியே வரது 10 வருஷம் ஆகும். அல்லேலூயா. நீ கர்த்தரை விட்டு பின்னாடி போயிட்டு எப்ப தெரியும்னா உடனே தெரிவிக்க மாட்டான். அவனுக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமா அவனை ஏற்றி அவனோட லைன்ல கொண்டு போய் நீ அதை சொல்றது வெளியே மாட்டினா தெரிஞ்சா புத்தி வெளியே மாட்டினா தெரிஞ்சுதான் புத்தி தெரிந்த போது. அல்லேலூயா. அது வரைக்கும் அவனுக்கு புத்தி தெரியல. அவன் மயக்கத்திலே இருந்தான். பிசாசு நாளைக்குள்ளவே இருந்தான். அவனுக்கு புத்திய எல்லாம் பணமும் எல்லாம் நண்பர்களும் அவன் விட்டு போன உடனே ஒரு 4 வருஷத்துக்கு அவனுக்கு புத்தி தெரியுது. தவிட்ட சாப்பிட்றது கூட போறான். அப்பதான் அவனுக்கு புத்தி தெரியுது. நம்முடைய வீட்டுல நிறைய பேருக்கு நிறைவான ஆகாரம் இருக்கிறது, நிறைய பேருக்கு நிறைய சாப்பாடு இருக்கிறது. நாம ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும் என்று புத்தி தெரிகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த கிராமத்துல, இந்த சபையில, இந்த மாவட்டத்துல புத்தி தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் பிசாசு நாளுக்குள்ள இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் மீட்க வேண்டும். அதற்கு நீங்கள் நீதிமான்களை மாற வேண்டும். அல்லேலூயா.